கூலி படத்துக்கு போன புருஷனை பார்த்தீங்கன்னா, சும்மா படம் முடிஞ்சு வீட்டுக்கு வந்தோடனே, இந்த அக்கா பார்த்தீங்கன்னா, விளக்கமாத்த எடுத்து துரத்தி துரத்தி தெருவு பூரா ஓட விட்டு அடித்த கதையை பற்றி தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க, மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதாவது என்ன பண்ணிட்டாருன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம தலைவர் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா, ரஜினி சாரோட தீவிரமான ஃபேன் இவர். ரஜினி சாரோட எந்த படம் ரிலீஸ் ஆனாலும் தலைவர் பார்த்தீங்கன்னா மொதல் ஷோ எப்படி இருந்தாலும் அடித்து பிடிச்சி போய் பார்த்துருவாருங்க. அந்த மாதிரி இவர் கந்து வட்டி கடன் வாங்கிட்டு கூட போன காலமெல்லாம் இருக்குது. ஆனால் இப்போ கல்யாணம் பண்ணங்காட்டி கிட்டத்தட்ட இவர் கடன் சரியாக கட்டாதனால எவனுமே கடன் தர மறுத்துட்டான். ஒரு இடத்துல பார்த்தீங்கன்னா இந்த அக்காவோ கூலி வேலைக்கு போயிட்டு இருக்கிறாரு, நம்மளோ சென்ட்ரிக் வேலைக்கு போயிட்டு இருக்கிறாரு. இன்றைக்கி படம் ரிலீஸ் ஆகிறத தெரிஞ்சுக்கிட்டு அவர் பார்த்தீங்கன்னா எங்கெங்கேயோ காசு கேட்டு பார்த்துக்கிட்டாரு, ஒன்றும் வேலைக்கு ஆகலை. கடைசியில் பார்த்தீங்கன்னா வீட்டிலையே கையை வச்சு மாட்டிக்கிட்டு சும்மா வசமாக வாங்கிக்கிட்ட கதை தான் இது. என்ன நடந்து போச்சுன்னா, அந்த அக்கா வேலைக்கு போய் கிட்டத்தட்ட அந்த அக்கா பார்த்திங்கன்னா 2-3 மகளிர் குழு லோன் எடுத்து வச்சுருந்தாங்க. அதுக்கு பார்த்திங்கன்னா அந்த அக்கா கூலி காசெல்லாம் சேர்த்து வச்சு ஒரு 5500 பார்த்திங்கன்னா புருஷனுக்கு தெரியாமையே கிட்டத்தட்ட வீட்டில் இருக்கிற அரிசி பானையில் ஒழிச்சு வச்சுருந்தாங்க. அதை பார்த்திங்கன்னா நம்ம தெரிஞ்சுக்கிட்ட நம்ம தலைவர் பார்த்திங்கன்னா எப்படியோ ஒன்று இவர்கிட்ட காசு இருக்குமே, கேட்டால் தரமாட்டாளே இவ, என்ன பண்ணலான்னு வேலைக்கு போகிற மாதிரி டாவா சோத்து மூட்டையெல்லாம் கட்டிக்கிட்டு பார்த்தீங்கன்னா நம்ம தலைவர் நான் வேலைக்கு போயிட்டு வரேன் அப்படிங்கிற மாதிரி டாவை போட்டு வேலைக்கு போகிற மாதிரி கிளம்பி போயிட்டாருங்க. கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா அந்த அக்காவும் பிள்ளைகள் எல்லாத்தையும் பள்ளிக்கூடத்துக்கு அனுப்பிச்சி விட்டுட்டு அந்த அக்காவும் மில்லு வேலைக்கு போகிறேன்ட்டு இப்போ அவன் கிளம்பி போயிட்டாங்க. சாயந்தரம் அந்த அக்கா பார்த்தீங்கன்னா வீட்டில் வந்து பார்த்தா குழு கட்டுற காசு எங்கடா இருக்குதா இல்லையான்னு பார்க்கலான்னு அந்த அரிசி பானையை திறந்து பார்த்துக்கிறாங்க. அப்போ பார்த்தீங்கன்னா அந்த அக்காவுக்கு ஒரு மிகப்பெரிய அதிர்ச்சி. என்னடான்னு பார்த்தா 5500 பணத்தையும் காணோம். திடீர்னு பார்த்தீங்கன்னா வீடு பூட்டின நிலைமையிலே இருக்குது. இதை யார் வந்து எடுத்துருப்பா அப்படிங்கும்போது பிள்ளைங்கிட்டெல்லாம் கேட்குறாங்க. குழந்தைங்கள்லாம் பார்த்தீங்கன்னா அம்மா நாங்களாம் எடுத்து அவ்வளோ காசு என்னம்மா பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்ல, உங்கள் அப்பனை பார்த்தீங்களா அப்படின்னு கேட்கும்போது தான் இல்லைம்மா அப்படின்னு சொல்லிக்கிறாங்க பிள்ளைங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அக்கம் பக்கம் வீட்டுக்காரர்கிட்ட கேட்கும்போது 5500 பணத்தை கணக்கா யார் எடுத்தாங்கன்னே தெரியல அப்படின்னு அந்த அக்கா கிட்ட பேசிகிட்டு இருக்கும்போது பார்த்தீங்கன்னா அந்த பக்கத்து வீட்டுக்கார அக்கா புருஷன் பார்த்தீங்கன்னா எதிர்த்தாப்புல வந்துக்கிறாரு. என்னம்மா மத்தியானம் புருஷெல்லாம் சரியான ஆட்டமாட்டிருக்கு தேட்டரில், ஒரே பட்டாசு விட்டாசெல்லாம் வெடிச்சிக்கிட்டு சட்டப்பட்டெல்லாம் போட்டுக்கிட்டு சும்மா சிகரெட்டை வாயில் வச்சுக்கிட்டு சும்மா அந்த ஆட்டம் ஆடிக்கிட்டு இருந்தான் அப்படின்னு சொல்ல அப்போயே தெரிஞ்சு போச்சு இந்த நாய் தான் இந்த வேலையை பார்த்துருக்கும்னு. வரட்ட இன்னைக்கு வக்கால ஓலி அவனை ஒரு கை பார்த்து போடுறான்னு இந்த அக்கா பார்த்துக்கிட்டா முடியை இழுத்து கட்டிக்கிட்டு வீட்டுக்கு போச்சு. கரெக்டாக மத்தியான வேலையும் ஆச்சுங்க. கரெக்டாக தலைவர் பார்த்தீங்கன்னா ஃபுல் சரக்கில் பார்த்தீங்கன்னா சும்மா அந்த பக்கம் இந்த பக்கம் திண்டாடிக்கிட்டு சும்மா வேட்டியை தூக்கி தோளில் போட்டுக்கிட்டு நடந்து வந்துக்கிட்டு இருந்தாருங்க. வீட்டுக்குள்ளே வந்த உடனே பார்த்தீங்கன்னா இந்த அக்கா கீழே கிடந்த விளக்குமாறு எடுத்து சும்மா முடியை இழுத்து பிடிச்சிக்கிட்டு குப்பு 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 குப்புன்னு சாத்த ஆரம்பிச்சிருச்சுங்க. ஐயோன்னு சவுண்டு மட்டும் தான் கேட்டுச்சு. அக்கம் பக்கம் இருக்கிறவங்கெல்லாம் ஓடி போய் இழுத்து பிடிக்கும்போது அப்புறமா அந்த அக்கா பார்த்தீங்கன்னா இவனை எனக்கு கொல்லாமல் விட மாட்டேன், லோனு காசு எடுத்துகிட்டு போய் ஆட்டம் போடுறான், தலைவர் போட்டு கழட்டுறாராம்மா இவனுக்கு, ஏடா டேய் நீ போய் சம்பாதிச்சு போய் படம் பார்க்க வேண்டியதாடான்னு வாய்க்கு வந்தபடி பார்த்தீங்கன்னா அத்தனை பேர்த்து முன்னாடி பச்சையாக திட்டி விட்டுருச்சிங்க அந்த அக்கா. இருந்தாலும் பார்த்தீங்கன்னா மப்பில் ஐயோ தெரியாமன்ட்டு என்னை விட்டுறீங்கும் போது வேட்டி கிட்டியெல்லாம் அவுத்து போட்டு இருந்தாலும் ஓட ஆரம்பிச்சு. அப்போயே அந்த அக்கா ஆத்திரம் தாங்க முடியாமா சும்மா பக்கத்தில் இருக்கிற குடம் சட்டி கிட்டியெல்லாம் தூக்கி அடிக்க ஆரம்பிச்சிருச்சு. ஒரு இடத்துல பார்த்தீங்கன்னா ஓடி போய் இன்னொரு பக்கத்து வீட்டுக்காரில் வீட்டில் ஓடி போய் பூந்துக்கிட்டாருங்க. ஐயோ மன்னிச்சு என்னை காப்பாற்றி விடுங்க, இல்லை போலீஸுக்குன்னா ஃபோன் பண்ணி விடுங்க, இப்போ என்னை கொல்ல வரா அப்படின்னு சொல்லிட்டு போலீஸுக்காரிகள்லாம் வர்ற அளவுக்கு பெரிய பிரச்சனையாகி போச்சுங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா போலீஸ்காரங்கெல்லாம் வந்து இது ஒரு சமாதானப்படுத்தி விட்டு அந்த அக்காவை சமாதானப்படுத்தி கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா யார்கிட்டையாவது வாங்கிக்கான கட்டுமா அப்படின்னு சில லோன் கரெக்டாக நாங்களே பேசுகிறோம் அப்படிங்கிற மாதிரி அவங்க வந்து ரெக்கமெண்ட் பண்ணி சொல்லி ஒரு வாரம் டைம் கொடுங்கன்னு சொல்லி டைம் எல்லாம் வாங்கி கொடுத்துட்டு போயிட்டாங்க. ஆனால் இந்த ஆள் வெயிட்டை போட்டு வெளியே வரும்போது பார்த்தா மூஞ்சி மோரெலாம் வீங்கியே போச்சுங்க அடிச்சு அடியில். கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா இனிமேல் நீ வீட்டுக்கு வரதா இருந்தால் இந்த 5000 காசு கொடுத்தா தான் உனக்கு சோறு, இல்லைன்னா வீட்டுக்குள்ளே வந்தீங்கன்னா காலை வெட்டி போடுவேண்டா அப்படின்னு சொல்லி எல்லாத்துக்கு முன்னாடி சொல்லிட்டு அந்த அக்கா பக்கத்தில் விடுன்னு பிள்ளைகளை கூட்டிகிட்டு போயிடுச்சுங்க. இந்த ஆள் பார்த்தீங்கன்னா என்ன பண்ணதே தெரியாமல் குர்றன்னு பார்த்தீங்கன்னா அமுத்து பை பொண்ணு அங்கே இருந்தது. அங்கே போய் பார்த்தீங்கன்னா அப்போ அவன் குத்த வச்சு உட்காந்தவர் தான்.